அப்பா நல்ல பிரியாணி செஞ்சிருவாரா? அதெல்லாம் சூப்பரா பண்ணிடுவாரு. எங்கப்பா 2-3 வருஷம் ஃபாரின்ல இருந்தப்போ தானா சமைச்சு தானா தானே சாப்பிட்டுட்டு இருந்தாரு. அதனால அப்பயே அவரு சூப்பரா சமைப்பாருன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஓ அப்படியா? சரி சரி. நீ வேணா பாரு, இன்னைக்கு சூப்பரா பிரியாணி செஞ்சு தர போறாரு எங்க அப்பா. அப்ப சரி, இன்னைக்கு பிரியாணி நல்லா வரும். மட்டன் பிரியாணி தானே? ஆமாண்டி, மட்டன் பிரியாணி பண்ணி சில்லி சிக்கன் போட சொல்லியிருக்கேன். எல்லாம் நல்லா சாப்பிடுங்க. அப்ப சரி. இப்பவே நல்ல வாசம் வருது. அப்படியா? இன்னும் கறி போடல, மல்லித்தலையெல்லாம் சேர்க்கவே இல்லை, அதுக்குள்ள நல்ல வாசம் வருது பத்தியா? அப்ப பிரியாணி சூப்பரா வரும்னு நினைக்கேன். கண்டிப்பா வரும். பார்ப்போம். இன்னைக்கு நீ பாப்பல்ல அப்பாவோட கைப்பக்குவம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. உங்க அம்மா பண்ற பிரியாணி நல்லா இருக்கா இல்ல அப்பா பண்ற பிரியாணி நல்லா இருக்கான்னு. சரி. எனக்கு நம்ம உங்க பிரியாணி தான் நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்டி சொல்ல மாட்டேன்? ஏன் சொல்ல மாட்டேன்? வருஷத்துல 365 நாளும் உனக்கு சோறு பொங்கி போடுறது நானு. ஏதோ ஒரு நாள் உங்க அப்பா பிரியாணி செய்யறேன்னு களத்துல இறங்கினோன்னு அவர் சாப்பாடு தான் நல்லா இருக்குங்கிறியோ? வா நைட்டுக்கு என்கிட்ட தானே வரணும், பேசிக்கிறேன். ஐயே, அம்மா வரத கவனிக்காம நான் பாட்டுக்கு பேசிட்டேனே. இது அம்மாவுக்கு தெரிஞ்ச வாசி நைட்டு நமக்கு சோறு கட்டானாலும் வாய்ப்பு இருக்கு. சரி, சமாளிப்போம். ஏன் மண்ணு உண்மையை தானே சொன்னா, அவளுக்கு தெரியாதா எது நல்லா இருக்கும் எது நல்லா இருக்காதுன்னு? ஐயோ அம்மா, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. நான் அப்பாவுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கணுமேன்னு சொன்னேன். மற்றபடி உங்க சாப்பாடு தான் நல்லா இருக்கும், எனக்கு தெரியாதா? அதான பார்த்தேன். என் பிள்ளையாவது என்ன விட்டு கொடுக்கறாது. என்னம்மா திவ்யா, அப்பா ஒரு செகண்ட்ல விட்டு கொடுத்துட்ட? எப்ப? எனக்கு உங்க சாப்பாட்டுல எப்படி இருக்கும்னு தெரியும். இருந்தாலும் அம்மா பாவம் இம்பிட்டு வேலை செஞ்சிருக்காங்க. அவங்க மனசை கஷ்டப்படுத்த கூடாதுல்ல, அதான் அங்க 2-3 பிட்டை போட்டு விட்டேன். ஏங்க, இவன் என்ன சரியான ஆளாதான் இருக்கா? இவ்வளவு நம்பணும்னு வைங்களே, நம்மள கோத்து விட்டு வேடிக்கை பார்த்துருவா. எப்படி 5 நிமிஷத்துல மாத்தி பேசுற பாத்தீங்களா? நீங்க இருக்கிறப்ப உங்க சமையல் நல்லா இருக்கா, நான் வந்தது என்னோட சமையல பாராட்டுறா. எம்மா, இதை எங்க விட்டாலும் பொழைச்சுக்குவாமா. ஏன் மண்ணாச்சு, அப்புறம் எப்படி இருப்பா? ஆமா உங்க பொண்ணு தான். உங்க பொண்ணு என்ன பண்ணா கேளுங்க. பரீட்சைக்கு படிக்க சொன்னா புக் எடுத்து தலைக்கு வச்சு தூங்கிட்டு கிடக்கா. அதை என்னன்னு கேளுங்க முதல்ல. உங்க பொண்ணு பாக்குற வேலையை பாத்தீங்களா? ஏமா திவ்யா, நீ தானே நல்லா படிக்கணும். அப்போ உனக்காக தானே இப்படி கஷ்டப்பட்டு வேலைக்கு போறேன், ஃபீஸை கட்டுறேன். எப்பா தூக்கம் வந்துச்சுன்னு தூங்கிட்டேன்ப்பா. அது வேற ஒன்றும் இல்லை, உங்க அம்மா மாதிரி அவளுக்கு நல்லா தூங்கி பழகிருச்சா, அதான் அவளோட சேர்ந்து மத்தியானம் நீயும் தூங்கிடுற. இல்லை உங்க அம்மா புத்தி தான். இது நல்லா இருக்கே. ஏதாவது நல்லா பண்ணா மட்டும் உங்க பொண்ணு, எதுவும் சரியா பண்ணலன்னா என் பொண்ணாக்கும். நல்ல நியாயம் உங்க நியாயம். அட இல்லம்மா மல்லிகா, நீ மதியம் கிடந்து தூங்குவியா? பாவம் பிள்ளைய படின்னு சொன்னா எப்படி படிக்கும்? அதான் உன்னை பார்த்து அதுக்கும் தூக்கம் வந்திருக்கும், அதை தான் நான் சொன்னேன். ஏங்க, அவன் மதியம் மட்டுமா தூங்குறா? எப்ப புக் எடுனாலும் படுத்து தூங்கி போடுறா, இல்ல விளையாட ஓடி போயிடுறா. அதை கேளுங்க முதல்ல. எப்ப பாரு அவளுக்கு சப்போர்ட் பண்ணதை நீங்க தான் அவளை கெடுத்து வைக்கிறீங்க. ஏற்கனவே ஒருத்தி கெடுத்து குட்டிச்சவரா வளர்ந்து நிக்கா. நான் என்ன சொன்னாலும் கேட்கறது இல்ல. அடுத்து இவ, நீங்க இல்லன்னு வைங்களேன், என்கிட்ட பொட்டி பாம்பா அடங்கி இருப்பாளுங்க. நீங்க வந்தீங்க அம்பிட்டுதான் என் தலைமையில ஏறி உக்காந்துக்கிறாளுங்க. சரி விடுமா, சின்ன பிள்ளைங்க தானே, விடு. இந்த கறியை கொடுத்துட்டு நீ போ. வேலை செய்யறதுக்கு இந்த மல்லிகா வேணும். உங்க 2 பிள்ளைகளும் நல்லா உட்காந்துக்கிட்டு கிடக்கும். வேலையை முடிஞ்சோன்னு நீ உள்ள போன்றுவீங்க, அப்படித்தானே? இனிமே ஏதாவது கறியை கழுவி கூட, இஞ்சி போட நசுக்கி கூட, காய்கறியை வெட்டி கூடன்னு வாங்க, அப்புறம் பேசிக்கிறேன். மொத்த பிரியாணி நீங்க ஒத்தாதான் செய்யணும்னு சொல்லிட்டேன். துணைக்கு வேணா உங்க பிள்ளைங்க இருக்கு பார்த்தீங்களா 2, அதுங்களை கூப்பிட்டு வச்சுக்கோங்க. என்கிட்ட எதுக்காக வந்தீங்க அம்பிட்டு தான் சொல்லிட்டேன். கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டோமோ? இப்ப கொஞ்சம் இல்ல, கொஞ்சம் நிறையவே. சரி விடு திவ்யாக்கண்ணே, உங்க அம்மாவை சமாதானப்படுத்த எனக்கு தெரியும். இந்த வருஷமா இவ கூட வாழ்ந்துட்டு இருக்க, இவளை சமாதானப்படுத்த எனக்கு தெரியாதா? இவ கோவல எம்பிட்டு நேரம் நான் பாத்துக்கிறேன். நம்ம பிரியாணியை செய்வோம். சரிப்பா. மணி ஸ்ருதி 2 பேரும் இங்கதான் இருக்கீங்களா? சின்ன பண்ணு, இங்க இருந்து இங்க வர எம்பிட்டு நேரமா? செத்து போயிட்டு வரேன்னு போன, எம்பிட்டு நேரம் கழிச்சு வர? பிரியாணிக்கு எல்லா வேலையும் முடிச்சிட்டோம், கரெக்டா சாப்பிடறதுக்கு வர பாத்தியா? ஸ்ருதி, நீயே இப்படி சொல்லாம? நான் ஒரு முக்கியமான வேலையை போனேன், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆமா, என்ன முக்கியமான வேலை?
எனக்கு தெரியாது பாரு, ஃபோன்ல யார்கிட்டயே மொக்க போட்டுட்டு இருப்பேன் அதானே. சரி சரி விடுங்க, இப்போ வேற ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்க. ஆமா, எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறம் இவ வருவா வேலை இருக்கான்னு கேட்டுக்கிட்டு. சரி இப்போ என்னதான் பண்ணணும்? நான் வேணா பிரியாணி எல்லாம் இருக்க எடுத்து பரிமாறட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ 2 ஜோக்கு சொல்லு போதும். ஆமா ஆமா, சின்ன பொண்ணு ஜோக்க கேட்டு ரொம்ப நாள் ஆகுது பத்தியா, சொல்லு. அப்படியா? இரு இரு நான் கேட்க. ஆ, நல்லா பச்சை பசேன்னு பசுமையாக இருக்க ஒரு நாடை சொல்லுங்க. அப்படி எதுவும் எனக்கு தெரியலையே. அதான் கிரீன்லாந்து. கிரீன் பேர்லேயே இருக்கு பார்த்தியா, அதான். ஏம்மா முடியல. இல்ல இல்ல சின்ன பொண்ணு நீ சொல்லு, இவ கடுப்பாகிறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. நீ இன்னும் 2 கதையும் சேர்த்து சொல்லு. அடுத்த கடி என்ன இருக்கு? இல்லை, நமக்கு சம்மந்தப்பட்ட கடி தான் அது. அப்படியா? ஆமாம், இன்னைக்கு நம்ம வீட்டில் அது இருக்கு. செவுத்துல அடிக்க முடியாத ஆணி என்ன சொல்லு பார்ப்போம். எப்பா இந்த ஆட்டைக்கு நான் வரல, இவ எதுவும் சம்மந்தமே இல்லாம சொல்ல போறேன். செவுத்துல அடிக்க முடியாத ஆணியா? எல்லா ஆணியும் செவுத்துல அடிக்கலாமே. அதான் இல்லை, இந்த ஆணியை செவுத்துல அடிக்கவே முடியாது. அது தெரியல தெரியல, நீயே சொல்லு. அப்படி வாங்க வலிக்கு. செவுத்துல அடிக்க முடியாத ஆணி பிரியாணி. ஏம்மா இந்த ஜோக்கு கேட்டு இவளால தான் சிரிக்க முடியும், என்னெல்லாம் முடியாதுமா. என்ன ஆளை விடுங்க, பிரியாணி ரெடி ஆகிட்டு சாப்பிட்டு நான் வீடை பார்த்து போறேன். உங்க கூட எல்லாம் 10 நிமிஷம் இருந்தா பைத்தியக்காரி ஆக்கி விட்டுருவீங்க. நான் வரேம்மா. ஏய் இந்த பிள்ளை ஸ்ருதி நில்லு. ஏ நில்லுமா. ஏம்மா ஒருவேளை சோத்துக்கு என்னென்னலாம் கேட்க வேண்டியதா இருக்கு, நான் வரலப்பா. சின்ன பொண்ணு, யாராலையும் துரத்த முடியாத நம்ம ஸ்ருதியவே நீ துரத்திட்டு பத்தியா. ஏன் நான் துரத்துல, நான் 2 ஜோக்கு சொன்னேன், அது அவளே பிடிக்காம ஓடிட்டா. நீ இரு, உனக்கு வேணா இன்னும் 2 ஜோக்கு சேர்த்து சொல்லிட்டா. எம்மா என்னையும் ஆளை விட்டுடு, அவ இப்பதான் ஓடி இருக்கா. அடுத்து நானா? எஸ்கேப். என்ன நம்ம ஜோக்குக்கு வர வர எல்லாரும் பயந்து அலறி ஓடுறாங்க. ஆனால் நீ மனம் விட்டுறாத சின்ன பொண்ணு, இன்னும் உங்ககிட்ட இருந்து நிறைய எதிர்பார்ப்பாங்க. நீ உன்னோட திறமையை விட்டுறாத.